அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிம்ம ராசி அன்பர்களுக்கான ஆடி மாத பலன்களை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது ஆடி மாதம் அப்படின்னு சொன்னால் தெய்வங்களுக்கு உரிய ஒரு மாதம், வழிபாட்டிற்கு உரிய ஒரு மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். இறை வழிபாட்டிற்கு திருவிழாக்கள் அதிகம் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ஆடி மாதம் அமையப்பெறுகிறது. அப்படிப்பட்ட பல மகிமைகளையும் சிறப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆடி மாதத்தில் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா, மொத்தத்தில் இந்த ஆடி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் சிம்ம ராசியினருக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பண வரவு கணிசமாக உயர ஆரம்பிச்சிடும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை, மனதில் தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். எதையுமே சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற மன உறுதி ஏற்படலாம். பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனம் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறுகிறது. பிரிந்த தம்பதி ஒன்று சேருவாங்க. சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க. குடும்பத்துடன் விருந்து விசேஷங்களில் சென்று வருவீங்க. உறவினர்களால் உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதே நேரத்தில் அவர்களால் சிறு உபத்திரமும் ஏற்படலாம். உறவினர்கள் வகையில் சற்று பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரித்து காணப்படுங்க. வாழ்க்கை துணை வழி உறவுகள் உங்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வாங்க. அவர்கள் மத்தியில் உங்களுக்கான கௌரவம் ஒரு படி உயர ஆரம்பிக்கும். அலுவலகத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலை மாற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய பணிகளில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க. சிலருக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகளும் கிடைக்கப்பெற வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது. நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த கோரிக்கைகள் நிறைவேறலாம். தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் சுமாராகத்தாங்க இருக்கும். அதே மாதிரி மாத முற்பகுதியில் பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு வீண் விரயங்கள் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய முயற்சிகளை தற்சமயம் தள்ளி வைப்பது ரொம்ப நல்லது. வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய முயற்சிகளையும் தற்போது தவிர்த்து கொள்ளுங்க. சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகளை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு பல வகைகளிலையும் முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாகவே இருக்கப்பெறும். புகுந்த வீட்டு உறவினர்கள் மத்தியில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரிக்கலாம். கணவரின் பாராட்டுக்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதே மாதிரி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படக்கூடும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, ஊதிய உயர்வு உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்குது. அதே மாதிரி வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு சற்று அதிகரித்து காணப்படுங்க. புதிய முயற்சிகள் அனைத்துமே மிக எளிதாக வெற்றியடையும். எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுடன் எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் சிலருக்கு ஏற்படலாம். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரித்து காணப்படும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. திருமண முயற்சிகள் சாதகமாக முடிவு வாய்ப்புகள் இருக்குது. சுப நிகழ்ச்சிகளை திட்டமிட்டபடியே நடத்தி முடித்து விடுவீங்க. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்வீங்க. சிலருக்கு வெளி மாநிலங்களில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாக பெறுங்க. இதுவரைக்கும் இருந்த உடல் உபாதைகள் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும். வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான திருப்புமுனை மாதமாக இந்த காலகட்டம் அமைய பெறப்போகிறது.
அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை இருக்குங்க. பணிகளில் உற்சாகமாக ஈடுபடுவீங்க. உயர் அதிகாரிகள் உங்கள் ஆலோசனைகளுக்கு உரிய அங்கீகாரம் கொடுப்பாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைக்கப்பெறுவீங்க. உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்த்ததை விடவும் விற்பனையும் லாபமும் கூடுதலாகவே கிடைக்கப்பெறுங்க. அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். மாத பிற்பகுதியில் சக வியாபாரிகளால் மறைமுக போட்டிகள் ஏற்படக்கூடும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருந்து கொள்ளுங்க. பற்று வரவிலையும் சற்று கவனம் இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொன்னால் அது இந்த ஆடி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு உண்டாக பெறும். அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பல வகைகள்லையும் அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு தாங்க சொல்லணும். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விஷயங்கள்லேயுமே நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டு மன அமைதி பாதிக்கக்கூடும். கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி அடுத்தவர்கள் விஷயத்தில் தேவையில்லாமல் மூக்க நுழைக்க வேண்டாம். அடுத்தவர்களுக்கு எக்காரணத்தை கொண்டும் பரிந்து பேசவும் வேண்டாம். இது இரண்டுமே உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துவிடும். அதே மாதிரி எந்த ஒரு செயலையும் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை நீங்கள் போராடி முடிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். ஆனாலும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும். விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அந்யோன்யம் அதிகரிக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு என்னதான் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்க பெற்றாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்மாறாக நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அனைத்து விஷயத்துலேயுமே சற்று உஷாராக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்பட பாருங்கள். அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு உருவாக வாய்ப்புகளாக அமைந்துவிடும். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பண விஷயத்திலையும் நீங்கள் கூடுதல் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக நேரிடலாம். இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தவர்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத அவமானங்களை நீங்கள் சந்திக்கவும் நேரிடலாம். அதனால் நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தேவையில்லாத எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டாம். நண்பர்களுக்கு அவர்களுக்கு எந்த ஒரு உதவியும் நீங்கள் தற்போதைக்கு இந்த மாதத்தில் செய்ய வேண்டாம். அதன் காரணமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் எழுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நண்பர்கள் வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவே இருங்க. அவர்களிடத்தில் நீங்கள் எதையும் எதிர்பார்க்கவும் வேண்டாம். அவர்களுக்கும் தற்போது எந்த ஒரு உதவியும் நீங்கள் செய்யவும் வேண்டாம். அதே மாதிரி கடன் வாங்குவதாக இருந்தால் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோன்னே எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யக்கூடாது. அலட்சியம் அப்படிங்கிறது சுத்தமாக இருக்கவே கூடாது. அலட்சியத்தின் காரணமாக பெருமளவில் நீங்கள் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடனும் இருக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் இரவு நேர பயணங்கள் அப்படி இல்லைன்னா நீண்ட தூர பயணங்கள் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள். பகல் நேரத்தில் பயணங்களை மேற்கொள்ளலாம். அதுவும் அத்தியாவசியமாக இருக்கக்கூடிய பயணத்தை மட்டும் மேற்கொள்ளுங்க. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத அலைச்சல், உடல் அசதி, பண விரயம் இது மாதிரியான விஷயங்கள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு பண இழப்பு ஏற்படுவதற்கு கூடுதல் வாய்ப்பு அமைகிறது. அதனால் கொஞ்சம் உஷாராக செயல்படுவது ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக உழைக்க வேண்டும். ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்வதற்கு கிடையாது. பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்க பெறலாம். அதே மாதிரி அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சற்று அனுகூலமாக முடிவடைய வாய்ப்புகளும் இருக்குது.
வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடனுதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்கப்பெறும். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும். குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காதுங்க. அக்கம் பக்கத்து வீடுகளில் இருக்கிறவங்க உதவிகரமாகவே இருப்பாங்க. அலுவலகத்திற்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க.